Hello everyone. Today we are going to see English for class 9 lesson 1 how I taught my grandmother to read line by line Tamil explanation. When I was a girl of about 12, I used to stay in a village in North Karnataka with my grandparents. ஸோ இந்த ஆத்தர் சொல்கிறாங்க இவங்க 12 years ஓல்டாக இருக்கிறபோது கர்நாடகாவில் நார்த் பார்ட்டில் இருந்திருக்காங்க. யார் கூட இருந்திருக்காங்கன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட தங்கியிருந்திருக்காங்க. Those days the transport system was not very good, so we used to get the morning paper only in the afternoon. அப்போ எல்லாம் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்காது, பஸ் எல்லாம் ரேராக தான் வரும். அதனால் நியூஸ் பேப்பர் நம்மலாம் காலையிலே நம்மளுக்கு வந்துடும்ல, ஆனால் அது மாதிரி உங்களுக்கு காலையில் வராதான், மதியான நேரத்தில் தான் சேருமா. The weekly magazines used to come one day late. வீக்லி மேகசின்ஸ் வாரம் வரும் இல்லையா, இப்போ எல்லாம் அந்த சிறுவர் மலர் வார மலர் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மேகசின்ஸ் ஒரு நாள் லேட்டாக தான் வருமா. இப்போ சண்டே வரணும்னா ஆனால் சண்டே அன்றைக்கி வராது, மண்டே அன்றைக்கி தான் சேரும். அது மாதிரி ஆல் ஆஃப் அஸ் வுட் வெயிட் ஈகர்லி ஃபார் த பஸ். அது பஸ்ஸில் தான் இவங்க வில்லேஜுக்கு வரும். அதனால் அந்த பஸ்ஸு எப்போ வரும்னு எல்லோரும் ஆவலாக காத்துட்ருப்பாங்களாம். விச் யூஸ் டு கம் வித் த பேப்பர்ஸ், வீக்லி மேகசின்ஸ் அண்ட் த போஸ்ட். அந்த பஸ்ஸில் என்னென்னலாம் கொண்டு வருவாங்கன்னு பாருங்கள். நியூஸ் பேப்பர்ஸ் வரும், அடுத்தது மேகசின்ஸ் வரும், அப்புறமேட்டுக்கு லெட்டர்ஸ்லாம் சேரும். At that time, Tiruveni was a very popular writer in the Kannada language. அந்த டைம்லலாம் திரிவேணிங்கவங்க தான் ரொம்ப ஃபேமஸ் ரைட்டர் கன்னடா லாங்குவேஜில். ஷீ வாஸ் எ வண்டர்ஃபுல் ரைட்டர். அவங்க ரொம்ப அழகாக எல்லாம் ஸ்டோரிஸ்லாம் எழுதுவாங்க. ஹர் ஸ்டைல் வாஸ் வெரி ஈஸி டு ரீட் அண்ட் வெரி கன்வின்சிங். அவங்களுடைய வே ஆஃப் ரைட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஹர் ஸ்டோரிஸ் யூஸ்வலி டெல்ட் வித் காம்ப்ளெக்ஸ் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இன் த லைஃப்ஸ் ஆஃப் ஆர்டினரி பீப்புள் அண்ட் வேர் ஆல்வேஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அவங்களோட ஸ்டோரியோட தீம் பார்த்தாக்கா நார்மல் பீப்புளோடைய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் பற்றி தான் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் கன்னடா லிட்ரேச்சர் ஷீ டைட் வெரி யங். ஆனால் அவங்க எதிர்பாராத விதமாக சீக்கிரமாகவே இறந்துட்டாங்க, சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. ஈவன் நவ் ஆஃப்டர் 40 years பீப்புள் கண்டினியூ டு அப்ரிஷியேட் ஹர் நாவல்ஸ். அவங்க இறந்து 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷத்துக்கு பிறகு கூட மக்கள் எல்லாரும் அவங்களுடைய ஸ்டோரிஸை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இன்னும் கூட. One of her novels called Kashi Yatra was appearing as a serial in the Kannada weekly Karmavira then. இப்போ இவங்களோட நாவல் ஒன்று இருக்குது, அது பேர் காஷி யாத்ரா. இது இப்போ வீக்லி மேகசினில் வருது, சீரியல் மாதிரி. நீங்கள் டெய்லியும் சீரியல் பார்க்குறீங்களா, நாடகம் பார்க்குறீங்கள, கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெய்லியும் ரிலீஸ் பண்ணுவாங்கள்ல, அதுபோல் இந்த கதை வாரம் ஒரு பார்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். அது வாரம் வர ஒரு புக்கு. It is a story of an old lady and her ardent desire to go to Kashi or Varanasi. ஸோ அந்த கதை எதை பற்றி இருக்குன்னா, அதில் வர அந்த ஹீரோயினுடைய ரொம்ப முக்கியமான டிசைர் என்னென்னா காஷிக்கு போகணும் அப்படிங்கிறது தான். அவங்க ஒரு ஓல்ட் லேடி. Most Hindus believe that going to Kashi and worshipping Lord Vishveshwara is the ultimate punya. ஸோ எல்லோரும் ஹிந்துஸில் ஒரு பிலீஃப் என்ன வச்சுருக்காங்கனாக்கா, காசிக்கு போனோன்னா நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும், நம்மளோட பாவமெல்லாம் போயிடும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நம்பிக்கையாக இருக்குது. This old lady also believed in this. இந்த ஓல்ட் லேடியும் இந்த கதையில் வர மெயின் கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இதே நம்பிக்கை தான் இருந்துகிட்ருக்கு. அண்ட் ஹர் ஸ்ட்ரகிள் டு கோ தேர் வாஸ் டிஸ்கிரைப்ட் இன் தட் நாவல். அவங்க அதுக்கு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கதையில் சொல்கிறாங்க. காசிக்கு போகிறதுங்கிறது அப்போல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா அதுக்கு பணம்லாம் சேர்க்கணும், அவ்வளோ தூரம் நடந்து போகணும். அப்போல்லாம் நிறையெல்லாம் நம்மளுக்கு ட்ரெயின், ஃப்ளைட்டு, அப்புறம் பஸ்ஸு, இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. மேக்ஸிமம் நடந்து போனவங்க திருப்பி வருவாங்களா என்னங்கிறதும் டவுட்டு தான் அப்போல்லாம். ஸோ in the story there was also a young orphan girl who falls in love, but there was no money for the wedding. இந்த ஸ்டோரியில் ஒரு யங் கேர்ள் இருக்கா. அந்த கேர்ள் என்னென்னா யாரையோ ஒருத்தரை லவ் பண்ணுறா, ஆனால் அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கா.
In the end, the old lady gives away all her savings without going to Kashi. இந்த ஸ்டோரியில் கடைசியில் என்னென்னா, இந்த லேடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காசெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க காசிக்கு போகிறதுக்குன்னு, இந்த ஓல்ட் லேடி அதை எல்லாத்தையும் அந்த கேர்ளுக்கு கல்யாணத்துக்காக வேண்டி கொடுத்துட்றாங்க. ஷீ சேஸ் த ஹாப்பினஸ் ஆஃப் திஸ் ஆஃபன் கேர்ள் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஒர்ஷிப்பிங் லார்ட் விஸ்வேஸ்வரா அட் காஷி. இவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்க, நம்ம காசிக்கு போய் விஸ்வேஸ்வரா கும்பிட்றத விட இந்த கேர்ளோட ஹாப்பினஸ் தான் ரொம்ப முக்கியம், அவள் கல்யாணம் பண்ணிவிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கிறது தான் அதை விட ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த காசு எல்லாத்தையும் அந்த பொண்ணோட கல்யாணத்துக்காக வேண்டி கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த நாவல் பற்றி பார்த்தோம். இப்போ திரும்பவும் பாட்டிக்கிட்ட போகிறாங்க. மை கிராண்ட் மதர் கிறிஸ்டக்கா நெவர் வென்ட் டு ஸ்கூல், ஸோ ஷீ குட் நாட் ரீட். இந்த ஆத்தர் இருக்காங்கள்ல, அவங்களோட பாட்டியை பற்றி சொல்கிறாங்க. இப்போது அந்த பாட்டி பேர் வந்து கிறிஸ்டக்கா. அவங்க ஸ்கூலுக்கே போனதே கிடையாது, அதனால் அவங்களால படிக்கலாம் தெரியாது அவங்களுக்கு. எவ்ரி வெட்னஸ்டே த மேகசின் உட் கம் அண்ட் ஐ உட் ரீட் த நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் திஸ் ஸ்டோரி டு ஹர். ஸோ வாரம் புதன்கிழமையானாக்கா இந்த மேகசின் வந்துடும். அதை என்ன பண்ணுவான்னா உட்காந்து பாட்டிக்கு படித்து காட்டிக்கிட்டே இருப்பாள் அடுத்த எபிசோடு என்ன இருக்குது கதை அப்படிங்கிறத. During that time, she would forget all her work and listen with the greatest concentration. அந்த கதையை கேட்கும்போது பார்த்தோன்னா பாட்டி எல்லா வேலையும் மறந்துடுவாங்க, எது பற்றியுமே சிந்திக்க மாட்டாங்களாம், இந்த கதையை நல்லா உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருப்பாங்களாம். Later, she could repeat the entire text by heart. அதுக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு, அந்த கதையை கேட்ட பிறகு இந்த கதை ஃபுல்லும் பார்க்காம திரும்ப ஒரு தடவை சொல்லி கொடுப்பாங்களாம் அந்த பாட்டி. My grandmother too never went to Kashi and she identified herself with the novel's protagonist. ஸோ இந்த பாட்டியும் இது வரைக்கும் காசிக்கு போனதே இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டோரி இருக்கு இல்லையா காஷி யாத்திரா, அந்த ஸ்டோரியில் வர ஓல்ட் லேடி கூட இவங்களையும் கம்பேர் பண்ணிப்பாங்களாம். அந்த ஓல்ட் லேடி மாதிரி தான் நானும் காசிக்கு போனதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணிப்பாங்களாம். ஸோ மோர் தேன் எனிபடி எல்ஸ் ஷீ வாஸ் த ஒன் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட் இன் த ஸ்டோரி அண்ட் யூஸ்ட் டு இன்சிஸ்ட் தட் ஐ ரீட் த சீரியல் அவுட் ஹர். ஸோ பாட்டிக்கு தான் ரொம்ப கதை மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க புதன்கிழமை ஆச்சுன்னா அவளை சொல்லிட்டே இருப்பாங்க, எனக்கு படித்து காட்டு, கதையை படித்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வற்புறுத்திக்கிட்டே இருப்பாங்க. After hearing what happened next in Kashi Yatra, she would join her friends at the temple courtyard, where we children would also gather to play hide and seek. இவங்க கதையை கேட்டோடனே பாட்டிக்கு அடுத்த வேலை என்னென்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் உட்காந்து ஷேர் பண்ணுவோம். அந்த பிக்சரில் பாருங்கள், எல்லாம் பாட்டிலாம் உட்காந்து கதை கேட்டுட்ருக்காங்க பாரு. இவங்களுக்கு போய் அந்த கதையை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் ஷேர் பண்ணுவாங்க. அப்போ இந்த குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் உட்காந்து ஹைட் அண்ட் சீக் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருப்பாங்களாம். She would discuss the latest episode with her friends. ஸோ அன்றைக்கான கதையை போய் அன்றைக்கி போய் சொல்லிடுவாங்க. புதன்கிழமையான அன்றைக்கே போய் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் கதை சொல்லி முடிச்சிடணும். அட் தட் டைம் ஐ நெவர் அண்டர்ஸ்டுட் வை தெர் வாஸ் ஸோ மச் ஆஃப் டிபேட் அபவுட் தி ஸ்டோரி. ஸோ அப்போல்லாம் எனக்கு புரியாது, என்ன இந்த கதையை பற்றி என்ன இவ்வளோ டிஸ்கஷன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி எனக்கு புரியாது. ஒன்ஸ் ஐ வென்ட் ஃபார் அ வெட்டிங் வித் மை கசின்ஸ் டு த நெய்பரிங் வில்லேஜ். இவளோட கசினோட மேரேஜுக்கு இந்த பொண்ணு இப்போ பக்கத்தில் இருக்க வில்லேஜுக்கு போயிட்டான். இன் தோஸ் டேஸ் அ வெட்டிங் வாஸ் அ கிரேட் ஈவெண்ட். அப்போல்லாம் வந்து மேரேஜுங்கிறது ஒரு பெரிய விஷயம். எல்லாம் இன்றைக்கெலாம் போனால் காலையில் போனால் மதியானத்துக்கு திருப்பி வந்துடுறோம். அது மாதிரிலாம் முன்னெல்லாம் வரமாட்டோம். நம்மலாம் ஒரு வாரம் போய் ஸ்டே பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். வி சில்ட்ரன் என்ஜாய்டு ஆர் செல்ஃப் தரவுலி. சில்ட்ரன்னா நல்லா சூப்பராக ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவாங்க ஃபங்க்ஷனுக்கெலாம் போனாலே. We would eat and play endlessly, savoring the freedom because all the elders were busy. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு அவங்களோட விளையாட்டும் சாப்பிட்றதும் முடிவே இல்லாமல் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துக்கு விளையாட வேண்டியது, திரும்ப போய் சாப்பிட வேண்டியது, அப்புறம் திரும்ப விளையாடுறது, திரும்ப சாப்பிட்றது, அதுபோல். ஏன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் பெரியவங்க எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க கல்யாண வேலையில. அதனால் அந்த ஃப்ரீடத்தை வந்து இவங்க ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஐ வென்ட் ஃபார் அ கப்புள் ஆஃப் டேஸ். வந்து ஒரு 2 நாளுக்கு மட்டும்தான் மேரேஜுக்கு போகிறதுக்காண்டி பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் எண்டட் அப் ஸ்டேயிங் தேர் ஃபார் அ வீக். ஆனால் அவங்க அங்கே வந்து ஒரு வாரம் தங்க வேண்டியதாக போயிடுச்சு. வென் ஐ கேம் பேக் டு மை வில்லேஜ் ஐ saw my grandmother in tears.
அப்போ மேரேஜ்லாம் முடிஞ்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்பவும் அவங்க ஊருக்கு வரும்போது பார்த்தோன்னா பாட்டி அழுதுட்ருக்காங்க. பாட்டியோட கண்ணில் தண்ணியாக வந்துட்டுருக்கு. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் ஃபார் ஐ ஹட் நெவர் சீன் ஹர் க்ரை ஈவன் இன் த மோஸ்ட் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ். ஆனால் எங்கள் பாட்டி இதை விட கஷ்டமான சுச்சுவேஷனில் கூட அவங்க அழுது நான் பார்த்ததே இல்லை. என்ன இதுக்கு போய் அழுகுறாங்க, நான் ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்படின்னு நினைக்கிறா. வாட் had happened? என்னாச்சு பாட்டி அப்படி கேட்குறா. ஐ வாஸ் worried. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு, பாட்டி ஏன் இப்படி அழுகுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வா, இஸ் எவ்ரி திங் ஆல் ரைட்? பாட்டி வந்து அவங்க வந்து அவ்வான்னு தான் கூப்பிடுவாங்க. பாட்டி என்னாச்சு, எல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு, ஆர் யூ ஓகே, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லி கேட்குறா. I used to call her Avva, which means mother in the Kannada spoken in North Karnataka. வந்து பாட்டி வந்து அவ்வான்னு தான் கூப்பிடுவா. அப்படின்னாக்கா மதர்னு அர்த்தம் அந்த கன்னடம் லாங்குவேஜில். ஷி nodded பட் did not reply. அவங்க தலையை மட்டும் இப்படி ஆட்டுறாங்க அழுதுகிட்டே, ஆனால் எதுவுமே சொல்லவே இல்லை. ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஃபர்காட் அபவுட் இட். ஆனால் எனக்கு ஏன் பாட்டி அழுகுறாங்கிறது புரிஞ்சிக்கவே முடியல. ஆனால் அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க தானே, அவள் பாட்டுக்கு அப்படியே விளையாடிட்டே அதை பற்றி அப்படியே மறந்துட்டான். In the night after dinner, we were sleeping in the open terrace of our house. அன்றைக்கி நைட் என்னன்னா டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு மொட்டை மாடியில் போய் தூங்க போயிருக்காங்க. It was a summer night and there was a full moon. அது வந்து சம்மர் நைட்டு, அங்கே வானத்தில் பார்த்தா ஒரு ஃபுல் மூன் வேறு இருக்குது. அவா கேம் அண்ட் சாட் நெக்ஸ்ட் டு மீ. அவள் வந்து அவள் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. ஹர் அஃபெக்ஷனேட் ஹேண்ட்ஸ் டச்ட் மை ஃபோர்ஹெட். அவங்களோட லவ்விங் ஹேண்டால் வச்சு அவளோட நெத்தியே இப்படியே தொட்டு பார்க்குறாங்க. ஐ ரியலைஸ்ட் ஷீ வாண்டட் டு ஸ்பீக். அவளுக்கு உடனே புரிஞ்சிருச்சு, ஏதோ பாட்டி பேச ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஆஸ்டர் வாட் இஸ் த மேட்டர். உடனே இவ கேட்குறா, பாட்டி என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறா. வென் ஐ வாஸ் அ யங் கேர்ள் ஐ லாஸ்ட் மை மதர். உடனே பாட்டி சொல்கிறாங்க, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே எங்கள் மம்மி வந்து இறந்துட்டாங்க. தேர் வாஸ் நோபடி டு லுக் ஆஃப்டர் அண்ட் கைட் மீ. அதனால் என்னை பார்த்துக்கிறதுக்கோ இல்லை என்னை கைட் பண்ணுறதுக்கோ யாருமே இல்லாமல் போயிடுச்சு. மை ஃபாதர் வாஸ் அ பிஸி மேன் அண்ட் காட் மேரிட் அகெயின். எங்கள் அப்பா ரொம்ப பிஸி பர்சன். அவர் என்ன பண்ணாருன்னா திரும்ப இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இன் தோஸ் டேஸ் பீப்புள் நெவர் கன்சிடர்ட் எஜுகேஷன் எசென்ஷியல் ஃபார் கேர்ள்ஸ். அந்த காலத்திலலாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத யாருமே புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. அவங்க பொம்பளை பிள்ளை தானேனாலே படிக்க வைக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் பசங்களை மட்டும் தான் படிக்க வைப்பாங்க. ஸோ ஐ நெவர் வென்ட் டு ஸ்கூல். அதனால் நான் ஸ்கூலுக்கே போனதே கிடையாது. ஐ காட் மேரிட் வெரி யங் அண்ட் ஹேட் சில்ட்ரன். அதனால் நான் ரொம்ப சின்ன வயசுலேயே மேரேஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு குழந்தைங்கள்லாம் பறந்துட்டாங்க. ஐ பிகேம் வெரி பிஸி. நானும் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். I had grandchildren and always felt so much happiness in cooking and feeding all of you. அப்புறம் பார்த்தா நீங்கள்லாம் வந்துட்டீங்க, பேரப்பிள்ளைலாம் வந்துட்டீங்க. அப்புறம் எனக்கு சமைக்கிறதும் உங்களுக்கெலாம் சாப்பாடு கொடுக்குறதுலையும் இதுலேயுமே தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அட் டைம்ஸ் ஐ யூஸ் டு ரெக்ரெட் நாட் கோயிங் டு ஸ்கூல். அப்பப்போ எனக்கு நம்ம ஏன்டா ஸ்கூலுக்கு போகலன்னு ரொம்ப வருத்தப்படுவேன். ஸோ ஐ மேட் ஷுர் தட் மை சில்ட்ரன் அண்ட் கிராண்ட் சில்ட்ரன் ஸ்டடிட் வெல். அதனால தான் நான் வந்து என்னோடய குழந்தைங்களும் என்னோடய பேரப்பிள்ளைங்களும் நல்லா படிக்கணுங்கிறதுல ரொம்ப கருத்தாக இருந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில்ட்ரன், வித் திஸ் பார்ட் 1 ஆஃப் திஸ் லெசன் இஸ் ஓவர். ஸோ இந்த லெசனில் நமக்கு என்ன புரியுதுன்னா, பாட்டி இவ்வளோ வயசான பிறகும் கவலைப்படுறாங்க படிக்கலையே நம்ம அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த கதையில் பார்க்க முடியுது. ஸோ we will meet in the next part. Till then, bye. God bless all of you.